நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா இந்த குவாலிட்டி ஆமா. வேணும். அது இன்னும் நம்ம நாட்டிலேயே இன்னும் அது டெவலப் ஆகாமல் இருக்கிறோம். கண்டிப்பா. அதே சமயம் டெக்னாலஜிலையும் நம்ம இன்னும் வந்து நமக்கு வந்து திறன் இருக்குது. இருக்கு. கண்டுபிடிப்பாளராக நம்ம இருந்தால் கூட நம்மளை ரெகக்னிஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ உட்கார்ந்தே அதிக நேரம் இருக்கும் பொழுது தண்ணி குடிக்க கூட எந்திரிச்சு போறதில்ல. இங்க பக்கத்துலயே பக்கத்துல வச்சுட்டு. இருக்கு, ஆமா. எல்லாமே இருக்கு. சாப்பிட்றதுனால உட்காந்துக்கிட்டே ஒரு படம் பார்க்கறதா இருந்தா கூட, இல்ல ஒரு டிவி பார்க்கறதா கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்றாங்க. ஆமா. சிட்டிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்மோக்கிங்னே வந்தாச்சு. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே. அப்போ வெளியில வர பிளட் ஏன் ஸ்மெல் வருது? பாக்டீரியாவோட ஆதிக்கத்தால ஸ்மெல் வருது. ஆனையான் போய் உட்காரும்போது பாக்டீரியா எலிமினேட் ஆயிருது, ஸ்மெல் வராது. ஓகே. அப்போ ஆனையானை கொண்டு வந்து காத்துல இருக்கிற ஒரு மாலிகூல்ஸ் அதை கொண்டு வந்து இங்க நாப்கின்ல வச்சாச்சு. ரெண்டாவது இது பாக்டீரியாவை கில் பண்ணிடுது. ரெண்டாவது வந்து ஹார்மோன். இப்போ உங்க கோபம், உங்க எரிச்சல், உங்களோட அன்பு எல்லாமே மூட் ஸ்விங்ஸா மாறி நல்லாவே சூழல் இருந்தா கூட பீரியட்ஸ் டைம்ல கத்துறாங்க. ஆமா தானே? அது காரணம் ஹார்மோன் தான். இந்த ஹார்மோனுக்கு மருந்து மாத்திரையே கிடையாது. நீங்க தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், தூங்கலாம், நல்ல புத்தகம் வாசிக்கலாம், நல்ல நண்பர்கள், இதுதான் இப்படிதான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு எங்க நல்லா தூங்குறாங்க, நல்லா சாப்பிட்றாங்களா, நல்ல புத்தகம் வாசிக்கிறாங்களா? நம்மள அறியாமலேயே நம்மளோட டைம் வந்து ஹார்மோனை வந்து கெடுக்கிறதுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் பாட்டுக்கு வச்சுக்கணும், பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணி போட்டுக்கணும். நீங்கள் உங்கள் ரொட்டீனை செய்யலாம். உங்களுக்கு அந்த எரிச்சல், கோபம், ஆத்திரம் இது எதுவுமே வராது. வந்து தான் பார்க்கணுன்னு நான் சேலஞ்சே பண்ண முடியும் என்னால். நீ கோவப்பட்டு பீரியட்ஸ் டைமில் ஃபெமினைனை வச்சுட்டு நீ எரிச்சல் பண்ணி தான் பாரு, வராது, எரிச்சலே வராது. அப்போ அது இன்ஃப்ராரெட் உள்ளே அனுப்புகிறேன். மேக்னெட்டிக் வந்து இப்போ நீங்கள் காலையில் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படி வீட்டை விட்டு கிளம்பும்போது நல்லா இருப்போம். ஒரு லஞ்ச் டைம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு டல்லாக இருப்போம் இல்லையா? ஆனால் நம்ம ஃபெமினைனை யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் நைட்டில் போய் பெட்டில் படுக்கிற வரைக்கும் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பீங்க. மேக்னெட்டிக் அதை பண்ணிடுது. நானோ மேக்னெட்டிக் வந்து உங்களுக்கு அந்த ஆரா இதுவே ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி. ஆமா, சக்கரஸ்லாம் ஆமா. ஏன்னா வந்து உங்களுக்கு வெளியில போயிட்டு வரதே வந்து நமக்கு அந்த ஆராஸ் அதனாலதான் வெளியில போயிட்டு வந்தோடனே இந்த கை கால் கழுவணும், அந்த பழைய இதெல்லாமே இருந்தது. நமக்கு ஒரு ஆரோ சரியில்லைனாவே பாட்டி ஒரு உப்பை எடுப்பாங்க, உப்பை எடுத்து சுத்தி போடுவாங்க. எல்லாம் சயின்ஸ் இருக்கு, அது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நம்ம மூட நம்பிக்கை, சிலதெல்லாம் மூட நம்பிக்கைலாம் நீங்க ஒதுக்க முடியாது. அது ஆரோ கிளென்சிங் தான். அப்போ இந்த மேக்னெட்டிக் வந்து நம்ம ஆரோ கிளென்சிங் ஆகும், சக்ராஸ் கிளென்சிங் ஆகும். நானோ கைட்டின் இதெல்லாமே வந்து உங்களோட நாளமில்லா சுரபிகள், மக்கி போகிற தன்மை, பிளட்டை வந்து நல்லா லாக் பண்ணுறதுக்கு வந்து உள்ள ஜெல்லு, காற்றோட்டம் இருக்கக்கூடிய 9 லேயர், இது எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணி ஒவ்வொரு லேயரை செலக்ட் பண்ணி இப்போ இந்த இன்டர்வியூவில் நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். நீ எங்கேயுமே சொல்லலை, ஏன்னா இப்போ தான் அதை லான்ச் பண்ண போகிறோம். கூடுதலாக 4 டெக்னாலஜி இப்போ ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ரிவீல் ஆகுது. ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லிட்டுங்க, கேன்சர் செல்லே வராது நம்ம பேடை யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா அந்த அணுக்களுக்கு எது தேவையோ அது உள்ளே இருக்கும், தேவை இல்லாதது கழிவுகளா வெளியே வந்துடும். இப்ப நாம சிகரெட் குடிக்கல, ஆனா நிக்கோடின் உள்ள போகும். இந்த ஃபெமினைன்ல யூஸ் பண்ணும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் அது வெளியில எடுத்துரும். ஓகே. அப்ப அது கேன்சர் செல்லே வர வைக்காது. அடுத்து வாமுட் இருக்கு. வாமுட் வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. தொடை, பிறப்புறுப்பு, உள்ள கர்ப்பப்பைக்குள்ளார நீர்க்கட்டி, பிசிஓடி 100% வராதுங்க. அது ஆட் ஆன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கிராஃபின் ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, இப்போ பாடி மூமெண்ட்ஸே இப்போ இல்லை. ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும், நம்ம பேடு வந்துங்க பேண்டி லைனர்னு ஒன்று இருக்கு, அது ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்போ உட்கார்ந்தே அதிக நேரம் இருக்கும் பொழுது
தண்ணி குடிக்க கூட எந்திரிச்சு போறது இல்ல. போறது. இங்க பக்கத்துலயே பக்கத்துலயே வச்சுட்டு, இருக்கு. ஆமா. எல்லாமே இருக்கு. சாப்பிட்றதுனால உட்காந்துக்கிட்டே ஒரு படம் பார்க்கறதா இருந்தா கூட இல்ல ஒரு டிவி பார்க்கறதா கூட 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்றாங்க. ஆமா. சிட்டிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்மோக்கிங்னே வந்தாச்சு இப்ப. நிச்சயம் நீங்க ஆமா இப்ப வந்து நீங்க சிகரெட் குடிக்கிறதுக்கு சமம் வந்து ஆமா, உட்கார்ந்தே உட்கார்ந்துட்டே இருக்கிறது. இருக்கிறது. இப்ப இந்த கிராஃபின் என்ன பண்ணுதுன்னா எதுக்குன்னு அது கேள்வி கேட்டீங்கன்னா பாடியோட ஹீட்டை நீங்க ஒரே இடத்துலயே சுத்திட்டு சுத்திட்டு இருக்கு. கரெக்ட். அங்கேயே உங்களுக்கு வந்து லாக் ஆயிடும். லாக் ஆயிடுது. அப்ப நீங்க நடக்கணும், கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணணும். மூவ்மெண்ட் பண்ணணும். ஒரு சும்மா ஒரு 5 மணி நேரம் உட்காரீங்கன்னா ஒரு 10 தடவையாவது எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கணும். சக்கரை இது பண்ண ஃபயர் எனர்ஜி உங்களுக்கு அப்படிதானே, மூவ்மெண்ட்ல இருந்தா தானே ஃபயர் ஆமா எனர்ஜி வரும் நிச்சயங்க. உங்களுக்கு. அப்ப இந்த கிராஃபின் என்ன பண்ணுதுன்னா அந்த உஷ்ணத்தை கடத்தி விட்டுறது. ஓகே. அது எவ்வளவு நல்லது. ஒரே இடத்துல இருந்து கட்டியா மாத்தாம கடத்தி விட்டுரும் கிராஃபின். அது இருக்குங்க. அப்புறம் டீக்ரேடபிள். நம்மளோட பேடு யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து எங்க போட்டாலும் சரி அவங்க இப்படி ரெண்டா பிரிச்சு அந்த ஜெல்லை கொட்டிட்டு அந்த பேப்பர்ஸை, அது பேப்பரா தான் இருக்கும், அது அவங்க டஸ்ட்பின்ல இல்ல துப்புரவு பணியாளர்கள் இல்ல நிலம் காற்று எதுல போட்டாலும் சீக்கிரமா மக்கிடும். அப்போ மக்கும் தன்மை இருக்கிறது தான் பூமிக்கு நல்லது. கண்டிப்பா. இப்போ இந்த பூமியை நான் விட்டுட்டு போறேன்னா யார் வந்து வாழ போறா? திரும்ப என்னோட பேரன் பேத்தி கொள்ளு பேரன். நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா உங்க கொள்ளு பேரன் நம்ம பாட்டை விட்டுட்டு போனா நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியையும் காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இருக்கு பாருங்க. அப்போ இந்த டெக்னாலஜி, இந்த சர்ஜிக்கல் காட்டன், இந்த சோற்று கற்றாழை, காற்றோட்டம் இருக்கக்கூடியது, கம்மு கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்ல இருந்து தான் வைக்கிறோம். ஏன்னா அது போய் பேண்டிஸ்ல ஸ்டிக் ஆகி பேண்டிஸை வாஷ் பண்ணாலும் போகாது. இது கெமிக்கலா இருந்தா நம்மளோடது வந்து போயிடும், வாஷ் பண்ணா போயிடும். அப்போ அந்த கம்மு டிராவல் ஆனாலும் அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு. இது வந்துங்க ரொம்ப ஹைஜீன் ப்ராடக்ட். ஹாலில் ஒரு வரவேற்பு அறையில் அமர்ந்து எல்லாருமே இந்த டாப்பிக்கை பேசி அந்த அவேர்னஸ்க்கு எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்துட்டாக்க அந்த ஒரு பெண் அவளோட ஆரோக்கியம், அவளுடைய சுகாதாரம் நல்லா இருந்தால் அவள் குடும்பம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அந்த குடும்பம் நல்லா இருந்தால் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். அதனால எங்களோட பணி ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக அதில் வந்து டவுட்டே இல்லை மேம். அதை நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாத விஷயங்கள் கூட நீங்கள் அந்த இதில் லிங்க்கில் பார்க்கும்போது வந்து எத்தனை பேர் இதுக்கு வந்து பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரூரல் ஏரியாஸில் போயிட்டு. அதெல்லாம் வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம், சுய உதவி குழு திட்டம். நான் எதனால் எங்களுடைய பெண்கள் அதெல்லாம் செய்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனை பணக்காரங்களுக்கு மட்டுமா வரும்? கண்டிப்பாக பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்தால், அவங்களுக்கு வந்தால் கூட அவங்க ஏதாவது ஒரு வகையில் அதை ரெமெடிக்கு தேடி போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காம விட்டோம்னா அவங்க தற்கொலை வரைக்கும் யோசிக்கிறாங்க மேடம். நிறையா குழந்தைங்க இந்த பெயினை தாங்க முடியாமல் ஒரு 100 உடம்பு தற்கொலை பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்தால் 76 உடம்பு பீரியட்ஸில் இருக்கு. இதை படித்ததுக்கப்புறம் எப்படி நம்ம போய் எல்லாத்துக்கும் இவங்களுக்கு தான் சொல்லணும், அவங்களுக்கு தான் சொல்லணும்? பெண்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இந்த தகவலை கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்கள் 10 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம். சூப்பர். ஆமாம். இதுல வந்து அந்த இது 3 இது சொன்னீங்கல்ல மேம், மலேசியா ஒன்று, சைனா ஒன்று, ஜெர்மனி ஒன்று. ஒவ்வொரு இதுல இருந்து என்னென்ன நம்ம எடுத்துட்டு வந்தோங்க? அனையான் இது வந்து ஜெர்மனி இல்லைங்களா? ஆமா, அந்த டெக்னாலஜி வந்து ஜெர்மனி. அப்புறம் இந்த கம்மு வந்து சைனால இருக்கிறோம். ஜப்பான்ல இருந்து தான் அந்த இது சர்ஜிக்கல் காட்டன் அங்க இருந்து தான் எடுக்கிறோம், அந்த லேயர்ஸ் எல்லாம். ஓகே. இது அதனால இது குவாலிட்டி இந்தியால இருந்தும் கொஞ்சம் எடுக்கிறோங்க. இதனோட குவாலிட்டி வந்து நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா, இந்த குவாலிட்டி வேணும். அது இன்னும் நம்ம நாட்டிலேயே இன்னும் அது டெவலப் ஆகாம இருக்கிறோம். கண்டிப்பா. அதே சமயம் டெக்னாலஜிலையும் நம்ம இன்னும் வந்து நமக்கு வந்து திறன் இருக்குது. கண்டுபிடிப்பாளராக நம்ம இருந்தா கூட நம்மளை ரெகக்னிஷன் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை. கண்டிப்பா. ஆமாங்க. இப்போ நம்மளுக்கு இப்போதான் எல்லாம் ஒன்னொன்னா கிடைக்க இன்னும் ஒரு 50 வருஷம். இப்போ ரோடு கிளீனிங்கே எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பாத்ரூம் கிளீனிங் எடுத்துக்கோங்க. ஸோ வெளிநாடுகள் போனீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல, ஒரு டாய்லெட் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல. ஒரு பங்கில் நீங்கள் போயிட்டு ஒரு டாய்லெட் போய் பாருங்க, கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. இங்கே அவங்கவுங்க சொந்த வீட்டில் கூட அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறோமே. ஒரு இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் ஒரு எச்சில் துப்பக்கூடாது, ஒரு குப்பை போடக்கூடாதுன்னு ஒரு நாட்டையே க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கிறதுனால எல்லாமே சுத்தமாக இருக்காங்க. இங்கே நம்ம ஹெல்த்தையே க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் வச்சுக்கிறதுக்கு உட்காந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம உட்காந்து கிளாஸ் எடுத்தாலும் கவனிக்க. ஆமாம். ஆனால் இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, டைல்ஸ் ஒட்டலாமா, எந்த ஊரில் எந்த டைல்ஸ் நல்லா இருக்கும்,
கார் இந்த கார் வாங்கலாமா, பைக் இது வாங்கலாமா, செல்ஃபோன் எது வந்து நல்லா நீடிச்சு பேட்டரி நிற்கும், இதுக்கெல்லாம் தான் நம்ம வெளியில இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறாங்க, உள்ள இருக்கிற நான் என்ன சொன்னா அதுவும் பாருங்க, அதை தான் என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் வந்து கொண்டாடுறது தான். எல்லாமே பிராண்டிங்காக போங்க, குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்க, சம்பாதிங்க. ஏழைன்னா இங்கே ஒருத்தருமே இல்லை மேடம். வறுமை ஏழை எல்லாம் மனசுல தான். கரெக்ட். எல்லா பணக்காரர்களுமே பிறக்கும்போதே பணக்காரர்களா, எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க, சிந்திக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க, நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு செல்வம் சேருது. இங்கே உட்காந்துட்டு ஊர் கதை வெட்டி கதை பேசிக்கிட்டு இருந்தாக்கா, அப்போ நான் ஏழை, எனக்கு வாங்க முடியல, விலை அதிகம்னா என்ன பண்ண முடியும் நான்? அது எல்லாத்துக்குமே ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் மேடம். நெத்தியில தலையில பிளெஸிங்ஸ் இருந்தா மட்டும்தான் நாம பேசுறது கூட அது முழுமையா கேட்பாங்க. கரெக்ட். ஆமா, இல்லைன்னா ஏதோ வேற சினிமால ஆடுற பாட்டுக்கே ரீல் 10 பேர் போட்டா அந்த ரீலை தான் பார்ப்பாங்க. அது பார்க்கறதுனால இவங்க அக்கௌண்ட்லயும் ஆட் ஆகாது பணம், இவங்க ஆரோக்கியமும் ஆட் ஆக போறது இல்லை. கரெக்ட். அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா நம்ம என்ன பண்றோன்றத நீங்க சொன்ன மாதிரி நான் காலையில உட்காந்து தியானம் பண்ணும்போது என்ன நான் வந்து அப்சர்வ் பண்ணுவேன்னு சொன்னீங்களா, அது ஒவ்வொரு அந்த அவேர்னஸ் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வேணும். நம்ம என்ன பண்றோம் அது அப்படின்றது வந்து சொல்லுவாங்க, அமைதியா என்னால உட்கார முடியல, கண்ணை மூடி அது கண்ணை மூடி உட்காந்தா மட்டும் என்ன நடந்துரும், நடக்கிறது தான் நடக்கும், இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் பதில். இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க, அவ்வளோ சத்தத்தில், ஆனால் கேட்கல, ஆனால் தன் வேலையை செய்யுது. அவ்வளோ சத்தமாக சுற்றுறது கேட்காம பல வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போது இங்கே எந்த இடத்துல நீங்கள் சத்தமில்லாமல் உட்கார்றீங்களோ சத்தமாக ஒன்று கேட்கும். கண்டிப்பா. ஆசஞ்சி கூட சொல்லுவாரு, நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கேட்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் வந்து அப்படி உள்ள பீறிட்டு போயிட்டு இருக்கு, அந்த சத்தம் வந்து எங்கேயுமே வந்து வெளியில கேட்காம இருக்கு. ஆனா கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா நீங்க யாரு, எதுக்கு வந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நீங்க எங்க போகணும், கூகுள் மேப் ஓப்பன் ஆகும். அதை கேட்கணும். அது கேட்கறதுக்கான அறிவை, இன்டெலிஜென்ஸை வந்து உள்ளுக்குள்ள வச்சு அனுப்பியிருக்காரு. அதுக்கு நேரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அந்த 1 மணி நேரம் வந்து கண்ணை மூடி உட்கார மாட்டேங்கிறாங்களே. இப்போ குருஜியோட செஷனில் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தான் எல்லாரும் போகிறாங்க, ஆனால் நமக்குள்ளே இருக்கிறது அட்டானமஸ் இன்டெலிஜென்ஸ்ன்னு வந்து இப்போ ரீசெண்ட் பிரம்மசங்கம் செஷனில் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அட்டானமஸ் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ வேலையை பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரியல. அதை அனுபவிச்சவங்க அதை விடவே மாட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கலெக்டிவாக இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த கலெக்டிவாக இருக்கிறது வந்து கொடுத்த பிறகு உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸாக மாறாமல் எல்லாத்தையும் குப்பையை வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம? அது அத்தனை குப்பையை வாங்கி இப்போ இருக்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். நாலேஜே வந்து கிடையாது. நாலேஜ் வந்து விஸ்டமாக ட்ரான்ஸ்ஃபார்மே ஆகிறது கிடையாது. இப்போ எல்லாம் இன்ஃபர்மேஷன், தகவல் அறிவு, அனுபவ அறிவு தான். இந்த அனுபவ அறிவு நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அது அனுபவமாக மாறுற வரைக்கும் அது உங்களுக்கு எடுத்துட்டு வரும். இல்லைன்னா நான் சொல்றதுமே உங்களுக்கு தகவல் அறிவா தான் போயிடும். ஆமா, அது அன்லெஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ் ன்னு குருஜி இல்லையா? அது மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணாம வெறும் காதல கீறி இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறதுனால அது ஒண்ணுமே இது கிடையாது. எனக்கு இந்த நாலேஜை நான் ஷேர் பண்றதுனால, இது சோசியல் தளங்கள்லையும் சரி, இல்லை நேரடியாகவும் சரி, இல்லை என்னோட பயணிக்கிற ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர், இவங்க எல்லாரும் சரி போய் இதை அப்படியே கொஞ்சம் பெனட்ரேட் பண்ணினதில் நமக்கு கிடைத்த அங்கீகாரம், மேடம் வந்தது மட்டும் அல்லாமல் ஒரு 500 விருதுகள் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் இருந்தும், காலேஜில் இருந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை மேடம். அந்த அளவுக்கு விருதுகள். இதில் மகுடம் சூட்டக்கூடிய விருதுகள், ரொம்ப சொல்லக்கூடிய சில விருதுகள் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கேரளா கவர்னர் டெல்லிக்கு வர சொல்லி ஒரு நாப்கின்ல ஒரு புதுமை பண்ணியிருக்கீங்க, ஹைஜீன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபெமினைன் ஹைஜீன் அவார்டு. அந்த அவார்டு வந்து கேரளா கவர்னர் கொடுத்தாரு. ஃபோக்ஸின்னு சொல்லிட்டு மருத்துவ சங்கங்கள் அவங்க இன்வைட் பண்ணி இது வந்து அவ்வளோ பிரச்சனையை சால்வ் பண்ணுது, இது நீங்கள் இதை கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த தொழில் முனைவோர் அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க. முதல்ல இந்தியாவில், சென்னையில், தமிழ்நாட்டில் வந்து கமலா செல்வராஜ், ஜெமினி கணேசன், அவங்க தான் டெஸ்ட் டியூப் பேபி ஃபர்ஸ்ட் பண்ணது அவங்க. இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவ மகுடம் அப்படிங்கிற ஒரு விருது நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க மேம். தமிழ்நாடு அரசு வந்து சிறந்த தமிழ் மகள் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் MBA பாடத்திட்டத்தில் ஒரு 10,000 தொழில் முனைவோர்களை தொழில் சம்பாதிச்சு அவங்க லோன் எல்லாம் கட்ட வச்சிருக்கேன். ஓகே,
இப்போ நிறைய ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் எங்கிட்ட கடன் வாங்குன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து கடன்லாம் வாங்கக்கூடாது, கட்டணும், சேமிக்கணும். நீ வந்து மதிப்பாக வாழணும், உன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கணும். அதை நம்ம சொல்லி கொடுத்ததுனால MBA பாடத்திட்டத்தில் 2 பக்கத்துக்கு 20 லட்சம் பிரதிகள் வந்து புத்தகமாக அடித்து மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம 2 பக்கம் வந்திருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெருமைக்குரிய தருணமாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐநா சபை அழைத்து நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்தை எப்படி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 98 நாடுகள் பங்கேற்கக்கூடிய அந்த அரங்கத்தில் நம்மளையும் பேச அனுமதி சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே உழைப்புக்கும் நேர்மைக்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கும் கிடைத்த மகுடங்கள். கண்டிப்பாக மேம். அந்த ஹானஸ்ட் இதோட அதாவது முதலே சொன்ன மாதிரி நோக்கத்தோடு நீங்கள் வந்து செயல்பட்டீங்க. அதுக்குண்டான டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செலிப்ரேஷன் இருக்க தானே மேம் செய்யும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மேடம், இப்போ எனக்கு வந்து ஒரு திருப்தி தன்மை கிடைச்சிருக்கு. என்ன திருப்தினா, இப்போ கோமதிங்கிற பர்சன் இந்த பூமியில் இல்லைனாலும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துற அளவுக்கான ஒரு கட்டமைப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃபு, என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சு அருமையாக நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு AS ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ ஃபெமியில் இருக்கிறவங்களும் சரி, ஃபெமியில் இல்லாதவங்க வேறு தொழிலில் இருக்கவங்களுக்கு நம்ம இந்த ஒரு 9 கோட்பாடுகளை எடுத்து உமன் எம்பவர்மெண்ட்டு, லீடர்ஷிப்பு, நான் எங்கே கரேஜ் ஆனேன். ஸோ இப்போ வந்து நானே ஒரு புத்தகம் மாதிரி மேடம். நான் எங்கே கீழே விழுந்தேன், நான் எப்படி சேமித்தேன், நான் எப்படி இந்த சொசைட்டிக்கு வந்து ரெகக்னைசன் ஆனேன், எதெல்லாம் எங்கிட்ட இருந்ததை தவிர்த்தேன், எதெல்லாம் நான் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லேர்னிங்லேயே நம்ம வந்து அன்லேர்னிங் இருக்கணும். கண்டிப்பா அன்லேர்னிங் இல்லாம நம்ம அப்புறம் ரீலேர்னிங்கும் இருக்குல்ல, எனக்கு தான் எல்லாம் தெரியும்ல அப்படின்ற கதையாகவும் இருந்துடக்கூடாது இல்லைங்களா. ஸோ லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும்ல லைஃப்பில். அப்போ அப்டேட் ஆகிட்டே தானே இருக்கிறோம் நம்ம. அப்போ நான் 9 கோட்பாடுகள் வைத்து காலையில் 5 to 6 தியானம் ஒரு செஷன், மதியம் வந்து 11 to 12 ஒரு செஷன், ஈவினிங் 7 to 8 3 செஷன் வந்து எதில் வேணால் அட்டெண்ட் பண்ணிக்கிங்க. சூப்பர். நான் அவைலபிள், உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்க, நீங்களும் முன்னேற்றத்துக்கு வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு தனி மனுஷியோட வெற்றின்னு என்னால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு டீம் ஒர்க். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்து உட்காந்து இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னா என் கூட பயணித்த அத்துணை பேருக்குமே நான் நன்றி சொல்லணும். கண்டிப்பாக கைமாறும் செய்யணும். ரூரல் ஏரியாஸுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம டீம் போயிட்டு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் போது அவங்க வந்து எப்படி அக்செப்ட் பண்ணி இதை வாங்குறாங்க? இந்த பேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து 75 rupees தான். ஓகே ஓகே 75 ரூபாயில் அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஆமாம், கண்டிப்பாக. எப்படி நீங்கள் விலை அதிகம்னு சொல்கிறீங்கன்னு நான் கேட்டீங்க. ஓகே, ஒன்று பணம் இல்லை, இன்னொன்று வாங்க மனசு இல்லை, கஞ்சத்தனம். இது மறைவாக தானே வைக்கிறேன், தூக்கி தானே எறிகிறேன். சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே.